அரசு அதிகாரியாகும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நான் எப்படி டைம் வந்து அலோகேட் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். மார்னிங் 5லேருந்து 5:30 போல் என்னுடைய டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 5:30க்குள்ளே எழுந்துட்டு அப்படின்னா 7 o'clock நான் வந்து டிஃபனு லன்ச் எல்லாமே ரெடி பண்ணணும். ஏன்னா பசங்களுக்கு வந்து 7:30 போலலாம் வந்து ஸ்கூல் வேன் வந்துடும். அதுக்கு நான் 7:30க்குள்ளே என் வந்து சமையல் வேலையை முடிச்சிட்டா மட்டும்தான் வந்து மேலே இருக்கிற வேலையெல்லாம் வந்து ஒரு 9 o'clock போலலாம் முடிச்சிடுவாங்க. 9 o'clock உட்காந்து நான் வந்து கொஞ்சம் மேக்ஸ் வந்து ஃபார்முலாஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்குவேன். ஏன்னா 9:30 to 10:30 வந்து எனக்கு வந்து மேக்ஸ் லைவ் கிளாஸே வரும். ஸோ அதை வந்து நான் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் வந்து மறுபடியும் வந்து ஜிஎஸ் அப்படி இல்லாட்டினா தமிழ். எனக்கு வந்து அன்றைக்கி என்ன படிக்க தோணுதோ அது மாதிரி எடுத்து படிப்பேங்க. ஏன்னா ஒன்று வந்து மறந்த போல் இருக்கும், அப்புறம் இன்னொன்று இதை படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எடுப்பேன். ஏன்னா அந்த வீக்குக்கான ஒரு டெஸ்ட்டு ஷெட்யூலை வந்து எனக்கு இருக்குது. அந்த டெஸ்ட்டு ஷெட்யூலை வந்து முடிக்கிறதுக்கும் நான் வந்து சைட் பை சைட் பார்த்துப்பேன். எனக்கு வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock 4:30 வரைக்குமே டைம் வந்து இருக்கும். இந்த 9 o'clock to 4 o'clock தான் வந்து என்னுடைய டைமாக இருக்குங்க. இந்த டைமுக்குள்ளே நான் எவ்வளோ படிக்கிறேன்